ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம சேனல்ல நல்ல ஒரு பியூர் வெஜிடேரியன் ஹோட்டல்ல கிடைக்கிற மாதிரியான ஒரு பரோட்டா குருமா ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த பரோட்டா குருமா பரோட்டா மட்டும் இல்லாம சப்பாத்தி, தோசை, பூரி எல்லாத்துக்கூடயுமே ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் காம்பினேஷனா இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பரோட்டா குருமா பண்றதுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளவுதான். இந்த லிஸ்ட்டை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரெசிபிக்குள்ள போகலாம். வெஜிடபிள் குருமா பண்றதுக்கு ஒரு குக்கர்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த குருமாக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாவே தேவைப்படும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 இன்ச் பீஸ் பட்டை 1, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் முழுசா சேர்த்துட்டு கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலேயே அதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்ப அதிகமா தேவைப்படாது, அதனால ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இதுக்கு கரெக்டா இருக்கும். வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதையும் ஒரு டைம் பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்ப அடுத்ததா இதுல புளிப்புக்காக ஒரே ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளிக்கு மேல சேர்த்துற வேண்டாம், இல்ல அப்படின்னா தக்காளியோட ஃபிளேவர் தான் ரொம்ப அதிகமா இருக்கும். குருமாக்கு எப்பவுமே தக்காளி கம்மியா தான் சேர்த்துக்கணும். தக்காளி சேர்த்துட்டு ஒரு டைம் மட்டும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா நம்ம குக்கர்ல விசில் தான் விட போறோம் அப்படிங்கறதுனால தக்காளி ரொம்ப மசிஞ்சு வர தேவையில்லை. பாருங்க, இந்த மாதிரி ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம இதுல காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு இது எல்லாமே 1/2 கப் அளவுக்கு சேர்த்துட்டு இது கூடவே ஊற வச்ச சுண்டலும் பச்சை பட்டாணியும் ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். எல்லா பியூர் வெஜிடேரியன் ஹோட்டல்லையும் கண்டிப்பா சுண்டல் சேர்த்து தான் குருமா பண்ணுவாங்க. இது கூடவே ஒரு 2 கொத்தளவுக்கு புதினா சேர்த்துட்டு மசாலா பொடி எல்லாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு முழு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பிரட்டி விட்டுருங்க. நாம இதுல தேங்காய் கூட பச்சை மிளகாயும் சேர்த்து அரைச்சு சேர்த்துக்க போறோம் அப்படிங்கறனால மிளகாத்தூள் கம்மியான அளவுல தான் சேர்த்திருக்கேன். நீங்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அப்படின்னா இன்னொரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, கரெக்டா இருக்கும் காரம். இப்ப இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 1/2 கப் அளவுக்கு திருவன தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 2 முந்திரி பருப்பு இதுல சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்க்கிறப்ப நல்லா ரிச் டேஸ்டா இருக்கும், கொஞ்சம் குழம்பு கெட்டித்தன்மையும் ஆகும். 1/4 டீஸ்பூன் சோம்பு, காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் இதுல சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் சேர்க்கிறப்ப டேஸ்டும் நல்லா தூக்கி கொடுக்கும். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி திக்கான பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கோங்க. வேர்க்கடலை சேர்க்கிறப்ப குருமா தண்ணி விட்ட மாதிரி இல்லாம கொஞ்சம் திக்கா வரும். இப்ப நம்ம அரைச்ச இந்த தேங்காய் பேஸ்ட்டை இந்த காய்கறிகளோட சேர்த்தரலாம். நீங்க எந்த லெவல்ல தேங்காய் பேஸ்ட் சேர்க்கிறீங்களோ அதே லெவலுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. குருமாவை நம்ம குக்கர்ல விசில் விட்டு தான் இறக்க போறோம் அப்படிங்கறதுனால தண்ணி அதிகமா இழுக்காது, கொஞ்சமான அளவுல சேர்த்துக்கிட்டாலே போதும். அதிக அளவுல தண்ணி சேர்த்துட்டா குருமால இருந்து தண்ணி தனியா பிரிஞ்சு வந்த மாதிரி இருக்கும். பாருங்க, இந்த பக்குவத்துல இருக்கிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம விசில் விட்டு இறக்குனதுக்கு அப்புறமா நல்ல கெட்டித்தன்மையா கரெக்டா இருக்கும். இப்ப இதை மூடி போட்டு ஒரு 4 விசில் வரைக்கும் விட்டு இறக்கிக்கலாம். நம்ம சேர்த்திருக்க சுண்டல், பட்டாணி எல்லாமே நல்லா வேகணும். 4 விசில் விட்டா இதுக்கு கரெக்டா இருக்கும். இப்ப பாருங்க, 4 விசில் விட்டு இறக்கியாச்சு. குருமா ரொம்ப பக்காவா ரெடி ஆயிருச்சு. மேல இந்த மாதிரி கெட்டியா இருக்கிற மாதிரி, அடியில தண்ணியாட்டம் இருக்க மாதிரி தான் இருக்கும். நீங்க ஒரு டைம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இந்த தேங்காய் தண்ணி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். ஏற்கனவே சொன்ன மாதிரி தண்ணி கரெக்டான அளவுல வைக்கிறப்ப குருமா நல்லா கரெக்டான பக்குவத்துல இருக்கு. பாருங்க, ரொம்ப தண்ணியாட்டமும் இல்ல, ரொம்ப கெட்டியாவும் இல்ல. இந்த பக்குவத்துலதான் பரோட்டாக்கும் சப்பாத்திக்கும் கரெக்டா இருக்கும். இந்த குருமா நம்ம வெஜ் ஹோட்டல்ல சாப்பிட்ற டேஸ்ட்ல அப்படியே இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நிறைய குருமா வெரைட்டிஸ் போட்டிருக்கோம் சப்பாத்திக்கு, அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. வேற ஏதாச்சும் ரெசிபி தேவைப்பட்டாலும் கமெண்ட்ஸ்ல அப்லோட் பண்ணுங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.